தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கே மாட்சிமை உண்டாவதாக. நமது தென்னிந்திய திருச்சபை புத்தளம் தன்னுடைய 211வது பிறந்த நாளை ஆசரிக்கிறது. இந்த சபை நாள் ஆராதனையிலே காணொளி வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பங்கு பெறுகிற இறைமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறை புகழ்ச்சி பாடுவோம். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசு பாதம் தன்னை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன். நாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன், நாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்ய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்ய சர்வதயாவரனை கும்பிடுகிறேன். கும்பத்தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், உம்பர் தொழும் வஸ்துவாயே கும்பிடுகிறேன். ஓசன்னா ஓசன்னாவென்று கும்பிடுகிறேன். தோனி ஓசன்னா ஓசன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் என்னை குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமையுள்ளதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே கடவுள் என்று அறியுங்கள். நாம் அல்ல,
அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். வாழ்வு தரும் கடவுளே, வல்லமையானவைகளை எங்கள் நடுவில் நடப்பித்து வரலாற்றில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றவரே, நன்றியோடுமை போற்றுகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். 211 வருட காலமாக எங்கள் திருச்சபையை நடத்தி வந்த ஆண்டவருடைய அருள் கரத்தை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 211வது வருட சிறப்பு ஆராதனையிலும் உம்முடைய அருளை நாடி நிற்கிறோம், ஆசியை வேண்டி நிற்கிறோம். நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்முடைய சந்நிதியிலே இந்த ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஆராதனையின் இறுதி மட்டாய் உம்முடைய திருக்கரம் கூட இருந்து நடத்தட்டும். மீட்பர் பாதம் வேண்டுகிறோம் பரம தந்தையே, ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து 347வது ஞான பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் இயேசுவே. ஞான பாடல் 347. Amen. 148வது சங்கீதத்தை பாடல் வழியாய் நாம் பாடுவோம். சங்கீதம் 148. வானங்களில் உள்ளவைகளே, அவருடைய சேனைகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, சகல நட்சத்திரங்களே, ஆகாயத்து மண்டலத்துள்ள தண்ணீர்களே, மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்கினி கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவருடைய பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, சகல பறவைகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியின் நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா
செயல்கள் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலையிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டுவிடுங்கள். என்னை விட்டு விலகிய மக்களே, திரும்பி வாருங்கள், உங்களை குணமாக்குவேன். அன்பானவர்களே, அனைவரும் முழந்தார்படியிட்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவோமா? அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். திருச்சபை சார்ந்த திருப்பணிகளில் பங்கெடுக்க தவறியிருக்கின்றோமா? ஆராதனைக்கு முக்கிய பங்கு வகிக்காமல் இருந்திருக்கின்றோமா? திருமறை பள்ளிக்கு வர வாய்ப்பிருந்தும் விளையாட ஓடிய நேரங்கள், திருமறை வாசிப்பதில் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றதா? திருச்சபை பணிப்பொறுப்புகளை ஏற்று முழுமையாய் செய்ய தவறியிருக்கின்றோமா? திருச்சபை சார்ந்த பணிகளில் அதிக அக்கறை கொள்ளாத மந்தமான நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றதா? இவைகளுக்காய் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். குடும்ப அமைப்பில் செய்த தவறுகள் என்ன? கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நேரங்கள், பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத நேரங்கள், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளாத நேரங்கள், உழைத்தும் சேமிப்பு இல்லாத நேரங்கள், வீண் செலவுகள், வீணாடம்பரங்கள், இவைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கை கொண்டிருக்கின்றோமா? குடும்ப ஜெபம் ஏறெடுக்காத நேரங்கள், குடும்ப உறவுகள் வேண்டாம் என்று நினைத்த நேரங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரின் பார்வையில் தவறாயிருக்கின்றது. இந்த தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டி மன்றாடி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கும் சமூகத்தில் நாம் செய்திருக்கின்ற தவறுகள் என்ன? நம்முடைய சமூகத்தில் அன்றாடம் தேவைகள் என்று சொல்லுகின்ற நிலம், நீர், காற்று, ஆகாயம், இவைகளை மாசுபடுத்தி இருக்கின்றோமா? பொது வாழ்வு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றிருக்கின்றோமா? பொது பணியில் சுயத்தை மட்டும் மையப்படுத்தி நின்றிருக்கின்றோமா? பிற சமயத்தவர்களிடம் நட்பு கொள்ளாத நேரங்கள் நம்மிடத்தில் இருந்திருக்கின்றதா? அன்பானவர்களே, நமது குடும்பம், நமது திருச்சபை, நாம் வாழுகின்ற சமூகத்தில் நம்முடைய பங்களிப்புகள் சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களாய் இருக்கின்றது. திருமறையில் இளைய மகன் தகப்பனை விட்டு தூரம் சென்றான். தகப்பனை விட்டு தூரம் சென்ற இளைய மகனோ பாவ வாழ்வு வாழ்ந்து தன்னுடைய வாழ்வில் நிர்கதியற்று நின்ற நேரம் அவன் தன்னை ஆராய்ந்து பார்த்தார். தன்னை கேட்டு பார்த்த இளைய மகனோ மறுபடியும் தந்தையை தேடினான். தந்தையை தேடி வந்த இளைய மகனுக்கு தந்தை கால்களுக்கு பாதரட்சை, புது வஸ்திரத்தை தந்து கொளுத்த கன்றை கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டு விருந்து தருகின்றார். இரட்சிப்பின் கிரீடத்தையும் அந்த இளைய மகனுக்கு தந்தார். மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகின்ற போது ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு அருளுகின்றார். வானவர்களே, நம்மை மன்னிக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருவசனம் சொல்லுகின்றது, எந்த பாவியாயினும் என்னிடத்தில் வரட்டும், தள்ளமாட்டேன் என்று. நம்மை வெறுக்காத ஆண்டவர், நம்மை தள்ளாத ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார். நாம் செய்த பலவித தவறுகளை நினைத்து, தவறுகளை ஆராய்ந்து மன்னிப்பு வேண்டி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு உதவியாய்
மன்றாடி பாடுவோம் வா நீச பாவி வாம் என்ற பாடல் வழியாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் கிருபையின் தேற்றரவியும் தந்தழுவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாகிய நாம் இப்பொழுதும் கூட இந்த 211வது சபை நாளை கொண்டாடுகின்ற நாம் கர்த்தர் தந்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு போற்றுவோமா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆம், எனக்கு அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த நாளிலே நாம் இந்த சபை நாளை இணைந்து கொண்டாடுகின்ற வேளையிலும் நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டிய தருணத்திற்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஓலை குடிசையிலே, ஒரு பனை ஓலையினாலே வேயப்பட்ட ஒரு சிறிய ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் உருவாகினது. இந்த இடத்திலே அடையாளமின்றி, எந்த விதமான கல்விகளுமின்றி வாழ்ந்த ஜனங்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே நற்செய்தி சொல்லப்படும்படியாக மகாராசன் வேதமாணிக்கத்தின் வழியாக ரெவரன் ரிங்கல் தோபே அவர்களை கொண்டு இந்த இடத்திலே செய்யப்பட்ட ஊழியத்தை நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோமா? நமக்காக ஐஸ்வர்யத்தை வெறுத்து தரித்திரராய் இந்த உலகத்திலே கிறிஸ்துவானவர் வந்தார் அல்லவா? அவரை நமக்கு கொண்டு வரும்படியாக இந்த இடத்திலே நல் ஊழியங்களை செய்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் நன்றி சொல்வோமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாகும், உம்மை அறிந்து விசுவாசத்தின் உண்மை தன்மையை நாங்கள் புரிந்து உம் நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரும்படியாக தந்த இந்த நல்ல ஆலயத்திற்காக நன்றி என்று சொல்வோமா? ஆலயம் இம்மட்டுமாக நல்லதொரு வளர்ச்சிகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றதல்லவா? அதற்காக நாம் நன்றிகளை சொல்லுவோம். ஆலயத்தின் ஒவ்வொரு வளர்ச்சிகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். சிறு ஆலயம் இன்னும் பெரிய ஒரு ஆலயமாய் மாற்றப்பட்டதற்காகவும், இன்னும் இந்த ஆலயம் ஒரு சேகர திருச்சபையாக வளர்ந்ததற்காகவும் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? கர்த்தாவே, இந்த ஆலயத்திற்கு கீழாக ஆண்டவரே நாங்கள் கல்விகளை பெறவும் பிறருக்கு கல்விகளை கொடுக்கவும் நீர் தந்த கல்வி கூடங்களுக்காக நன்றி என்று சொல்வோமா? இந்த கல்வி கூடங்களின் வழியாக ஆண்டவரே அநேகர் பெற்ற பணி வாய்ப்புகளுக்காகவும், இந்த கல்வி கூடங்களின் வழியாக அநேகர் பெற்ற கல்வி வாய்ப்புகளுக்காகவும் விழிப்புணர்வுகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி என்று நாம் சொல்வோம். அநேகர் இந்த ஆலயத்தின் வழியாகவும் இந்த ஆலயத்தின் வழியாக வெளிப்பட்ட இந்த கல்வி கூடத்தின் வழியாகவும் பெற்ற கல்வி நிமித்தமாக அநேக இடங்களிலே நல்ல பணி வாய்ப்புகளையும் பெற்று நல்ல தலைவர்களாகவும் இந்த நாட்களிலே உருவாக கர்த்தர் தந்த வாய்ப்புகளுக்காக கர்த்தாவே உமக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோம். இந்த ஆலயத்திலே செய்த ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? பணி செய்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, போதர்களுக்காக, ஒவ்வொரு மூப்பர்களுக்காக நாம் நினைத்து பார்த்து நன்றிகளை சொல்லுவோம். இந்த ஆலயத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச வாழ்வுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? நாம் துவண்டு போன நேரங்களில் இருந்தோம், நாம் பலவீனப்பட்ட நேரங்களில் இருந்தோம், நெருக்கடிகளின் மத்தியில் இருந்தோம். ஆனாலும் கூட இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து
ஜெபிக்கவும் இந்த ஆலயத்தின் வழியாக நன்மைகளை பெறவும் கர்த்தர் தந்திருக்கின்ற வாய்ப்புகளுக்காக நாம் நன்றி என்று சொல்வோமா? அவர் தந்திருக்கின்ற எல்லா விதமான வளர்ச்சிகளை நினைத்து ஆண்டவரை போற்றுவோம். அவர் தந்திருக்கின்ற பணி வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். அவர் தந்திருக்கின்ற பாதுகாவலுக்காக கர்த்தரை போற்றுவோமா? அன்பு நேச கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட நாங்கள் நல்ல கலாச்சாரங்களுக்குள்ளாய் வளரும்படியாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாக நல்ல மாதிரிகளாக நிற்க கர்த்தர் தந்த வாய்ப்புகளுக்காக கர்த்தாவே உமக்கு கோடான கோடி நன்றி என்று நாம் சொல்லுவோமா? கடந்து போன நாட்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு நன்றி சொல்லுகின்ற தருணங்கள் ஏராளம் ஏராளம். இந்த வேளையை நாம் பயன்படுத்தி கொண்டு குடும்பமாக திருச்சபையாக அருமை ஊழியர்களாக அருமை மூப்பர்களாக இணைந்து கர்த்தாவே இந்த வேளையிலே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே. நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே என்று சொல்லி நாம் நன்றிகளை சொல்லுவோமா? நம்முடைய நன்றிகளை நாம் சொல்லும்படியாக நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய நாள் வரையில் தயவாய் மாதயவாய் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை அடங்கிய வசனங்கள். உபாகமம் 32 வசனங்கள் 1 முதல் 10 வரை. வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும்
அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதியை வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 12 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 12 முடிய படிக்க கவனியுங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதும், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கேற்ற நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி புனித யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. புனித யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய படிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னிடத்தில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியைப் போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல
நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். படிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது நம்முடைய புத்தளம் தென்னிந்திய திருச்சபையினுடைய மூப்பர்கள் இணைந்து ஒரு பாடல் பாடுவார்கள். இப்பொழுது நம்முடைய புத்தளம் தென்னிந்திய திருச்சபையினுடைய பாடகர் வரிசையில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகள் இணைந்து ஒரு ஆங்கில பாடல் பாடுவார்கள். Spacious firmament on high, with all the blue ethereal sky, and spangled heavens are shining frail, the great original broad
Son, from day to day, does His Creator's power display, and publishes to every land the work of an almighty hand. Soon as the evening shades prevail, the moon takes up the wondrous tale, and nightly to the listening ear repeat the story of her birth, while all the stars that round her burn, and all the planets in the dark confirm the tidings as they roll, and spread the truth from pole to pole. What though in silence, silence all, move round the dark terrestrial ball? What though nor real voice nor sound amid their radiant orbs be found? In reason still they all rejoice, and utter forth the glorious voice, forever singing as they shine, the hand that made us is divine. இப்பொழுது சபை வரலாற்றின் சுருக்கம் வரலாற்று கதையாக சொல்லப்படும். 211வது சபை நாளை அனுசரிக்கின்ற உங்கள் யாவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 211 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புத்தளம் என்ற கிராமம் எப்படி இருந்திருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். பனை ஓலைகளால் ஆங்காங்கே சிறு சிறு குடிசைகள், ஆங்காங்கே வயல்வெளிகள், தென்னை மரங்கள், உயர்ந்து நின்று காட்சியளிக்கும் பனைமரங்கள், மக்கள் எங்கும் செல்லலாம். அப்படிப்பட்ட தருவாயில்தான் இந்த புத்தளம் கிராம பகுதி காணப்பட்டது. கட்டிடங்கள், மதில்கள் இல்லாத பாதை. இன்று போல் அன்று சாலை வசதிகள் இல்லை, வாகனத்தின் நெரிசல்கள் இல்லை. மாட்டு வண்டிகளில் கூட பயணித்தவர்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்க்கும்போது குறைவாகத்தான் காணப்பட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் புத்தளம் கிராமத்திலிருந்து அநேக மக்கள் மயிலாடி சந்தைக்கு சென்று தாங்கள் உழைத்தவற்றை அங்கு விற்று அங்குள்ளவைகளை இங்கு கொண்டு வந்தார்கள் சிலர். அவற்றில் ஒருவர்தான் இந்த இளைய பெருமாள். இந்த இளைய பெருமாள் ஒரு நாள் மயிலாடி சந்தைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு மனிதரை சந்திக்கின்றார். அவருடைய தோற்றம் எப்படி காணப்பட்டது தெரியுமா? கோட்டும் வேஷ்டியும் தலையில் தலைப்பாயுடனும் ஒரு நேர்த்தியான மனிதனை சந்திக்கின்றார் இந்த இளைய பெருமாள். உடனே அவருடன் ஒரு பேச்சு நடத்துகின்றார். அவரிடம் பேச்சு கொடுக்கும்போது அவருடைய பேச்சு ஒரு உறவாக காணப்பட்டது. அந்த உறவுதான் ஒரு நற்செய்தியை பகிர செய்தது. அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நம்முடைய மகாராசன் வேதமாணிக்கம் என்பவர்கள். இந்த மகாராசனுக்கும் இளைய பெருமாளுக்கும் உள்ள நட்பு நற்செய்தியை தெளிவாக பகிர செய்தது புத்தளம் என்ற கிராமத்தில். இளைய பெருமாள் அவர்களால் மகாராசன் வேதமாணிக்கமும் முதல் மிஷனரி என்று அழைக்கப்பட்ட ரிங்கல்தோபே அவர்களும் நம்முடைய புத்தளம் என்ற கிராமத்திற்கு முதல் முறையாக அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய பணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை புத்தளம் என்ற கிராமத்தில் வேரூன்றி நிலை காட்டியது. அவருடைய நற்செய்தி ஒரு சான்றாய் காணப்பட்டது. அப்பேற்பட்ட தருவாயில்தான் இந்த இளைய பெருமாள்
முதல் திருமுழுக்கு பெற்ற மனிதனாக புத்தளம் என்ற கிராமத்தில் காணப்பட்டார். அவர் திருமுழுக்கு பெற்றவுடன் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் திருமுழுக்கு பெற்றனர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மேன்மேலும் புத்தளம் என்ற கிராமத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. இப்பேற்பட்ட தருவாயில் இளைய பெருமாள் அவருடைய தம்பி என்று அழைக்கப்பட்ட இசக்கிமுத்து என்பவர் திருமுழுக்கு பெறுகிறார். அவருடைய பெயர் ஈசாக்கு என பெயர் பெற்றது. 1809ஆம் ஆண்டு அவர் திருமுழுக்கு பெறும்போது நம்முடைய திருச்சபையில் 54 அங்கத்தினர்கள் கொண்ட திருச்சபையாக காட்சியளித்தது இந்த புத்தளம் திருச்சபையானது. 1809ஆம் ஆண்டு இந்த இசக்கிமுத்து என்று அழைக்கப்பட்ட ஈசாக்கு என்பவர் விலைக்கு கொடுத்த நிலத்தில் 40க்கு 20 என்ற அளவில் மண் சுவர் எழுப்பி பனை ஓலைகளால் திருச்சபை கட்டப்பட்டது. 1810ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் திருச்சபையானது அர்ப்பணிக்கப்பட்டது. இன்று நம்முடைய திருச்சபையின் வரலாறை சற்று யோசித்த பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாக உள்ளது. ஆம் அன்பானவர்களே, பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இன்று 8 பனைமரத் தூண்களால் கூரையை உயர்த்தி பிடிக்கும் அழகிய திருச்சபை உயர்ந்த கோபுரங்களாலும் அலங்கார விளக்குகளாலும் மின்விசிறிகளாலும் சாய்வு இருக்கைகளாலும் இப்படி பல்வேறுபட்ட வசதிகளை கொண்ட ஆலயத்தை கடவுள் நமக்கு ஒரு எளிய நிலையிலிருந்து உயர்த்திருக்கின்றார் என்றால் நாம் மிகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நேசிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பொதுவாக குன்றின் மேலிட்ட விளக்காய் நானிலும் எங்கும் நம்முடைய புத்தளம் திருச்சபை நற்செய்தியை பரப்புவதில் நமக்கு ஒரு சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நன்றி மறவாமல் சான்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது சபை செயலர் அவர்கள் திருச்சபையின் மக்களுக்கு சபை நாள் வாழ்த்துக்களை கூறுவார்கள். மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி அனைத்தும் சபையின் தலைவராம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. சபையினுடைய அனைத்து பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகள், பிள்ளைகள் அனைவருக்கும் புத்தளம் சேகர சபையின் செயற்குழுவின் சார்பிலும் போதக பிதாக்களின் சார்பிலும் என் சார்பிலும் நமது திருச்சபையின் 211வது சபை நாள் விழாவின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கொரோனா வைரஸினாலே நமது சமூகமும் திருச்சபையும் மிகவும் பாதிப்புக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக நாம் ஒருமித்து கூட இயலாதபடி சூழல் காணப்படுகிறது. ஆயினும் கர்த்தருடைய திருச்சபையின் திருப்பணிகளை நமது போதகர்களும் செயற்குழுவும் முடிந்தவரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்களாகிய நீங்கள் உங்கள் நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் இவைகளுடைய மத்தியிலும் திருச்சபையையும் திருச்சபையினுடைய திருப்பணிகளையும் ஜெபத்தாலும் காணிக்கைகளினாலும் தாங்கி வருகின்றீர்கள். உங்களை பாராட்டுகிறேன், உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கொரோனா கோவிட்-19 சூழலால் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையை நமது முழங்கால்களை முடக்கி நாம் வெல்லுவோம், மேற்கொள்ளுவோம். அனுதினமும் உங்களுக்காக எங்கள் ஜெபம் உண்டு என்பதை நான் சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் ஏறெடுப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் ஆண்டவரை தேடுகின்றவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறலுக்கும் ஆத்துமாவை மரணக் கண்ணிக்கும் தப்பு வைத்த எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். 210 ஆண்டுகள் எங்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சிகளில் ஆண்டவர் உடனிருந்து எங்களை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம்.
எங்கள் திருச்சபையினுடைய 211வது சபை நாள் விழாவை காணொலி வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் கொண்டாடுவதற்கு ஆசரிப்பதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காய் இந்த தருணத்தை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கடந்த காலங்களில் முன்னோர்கள் வழி எங்களுக்கு நற்செய்தியினை இந்த பிராந்தியத்தில் ஆண்டவர் சொன்னீர். நற்செய்தி சொன்ன நற்செய்தியாளர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அருள்பணி ரிங்கல்தோபே ஐயர், வேதமாணிக்கம் அவர்கள், அத்தோடு எங்களுடைய திருச்சபையில் உழைத்த முன்னாள் போதகர்கள், ஊழியர்கள், எங்கள் திருச்சபையினுடைய முன்னைய மூப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இவ்வளவு காலம் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த நாட்களை நினைத்து, நேரங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இறை விண்ணப்பங்களை ஆண்டவரின் சமூகத்தில் முன்வைக்கின்றோம். இன்றைக்கும் எங்கள் திருச்சபைக்காய் மன்றாடுகின்றோம். திருச்சபையினுடைய இறைப்பணிகளில் ஆண்டவர் உடனிருந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும். தெய்வீக சமாதானம் திருச்சபையில் உண்டாகட்டும், தெய்வீக அமைதி திருச்சபையில் உண்டாகட்டும். திருச்சபையினுடைய போதகர்கள், திருச்சபையினுடைய சபைக்குழு அங்கத்தினர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து திருச்சபையினுடைய வளர்ச்சி வேண்டி, வாழ்வு வேண்டி எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளில் ஆண்டவரின் கிருபை இருப்பதாக. எங்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆற்றல் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தி அருளுவீராக. உம்முடைய ஞானம் அனைவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. தெய்வீக சமாதானம் திருச்சபையில் உண்டாகட்டும். எங்கள் திருச்சபையானது மலை மீது இருக்கின்ற பட்டணமாய் ஒளிவீச, மலை மீது இருக்கின்ற பட்டணமாய் பிரகாசிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரின் சமாதானத்தை எங்கள் திருச்சபை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் திருச்சபையில் தந்த பள்ளிக்கூடங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கின்றோம். பள்ளிக்கூடத்தில் தந்த பொறுப்பாளர்கள், பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், ஏனைய பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசிரியர்களும் பொறுப்போடு மாணவ செல்வங்களுக்கு கற்றுத்தருகின்ற போது அனைத்து ஆசிரியர்களோடும் ஆண்டவரின் கிருபை இருப்பதாக. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசிரியர்களையும் உம்முடைய அன்பு கரங்களில் தருகின்றோம். கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரின் கரங்களில் தருகின்றோம். பிள்ளைகளெல்லாம் வேண்டிய ஞானத்தை, ஆற்றலை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அருள் தாரும். உம்முடைய கிருபை திருச்சபையில் தங்குவதாக. எங்களுக்கு தந்த கல்வி கூடத்திலும் ஆண்டவரின் கிருபை இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறீர், என் கிருபை உனக்கு போதும் என்று. இன்றைக்கும் திருவசனத்தை நாங்கள் படிக்கின்ற போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். எங்கள் முகங்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காய் மன்றாடுகின்றோம். திருச்சபை குடும்பங்களை உம்முடைய அன்பு கரங்களில் தருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம், அத்தனை குடும்பத்தையும் உம்முடைய அன்பு கரங்களிலே தந்து ஆண்டவரின் சட்டையின் கீழ் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கஞ்சி நிற்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் தந்த அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி நிற்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள், படித்து வேலை வேண்டி நிற்கின்ற பிள்ளைகள் உண்டு. தற்போது பிள்ளைகள் எல்லாரும் இணையத்தை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளுகின்றார்கள். பிள்ளைகள் இணையத்தை பயன்படுத்துகின்ற போது இணையத்தில் வருகின்ற நல்ல செய்திகளை மட்டும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இணையத்தில் வருகின்ற தீயவைகளை களைந்து போட ஆண்டவரின் அருளை தாரும். திருச்சபையினுடைய வாலிபர்களுக்காய் மன்றாடுகின்றோம். வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவரின் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு அருள் தாரும். வாலிபர்கள் எப்படி தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய திருவசனங்களை ஆழமாய் கற்றுக்கொண்டால் தங்களது வாழ்வை காத்துக்கொள்ள முடியும். திருவசனம் ஒரு மனிதனுடைய வாழ்வை சொல்லுகிறது, ஒழுக்க முறைகளை சொல்லுகிறது. தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் திருவசனங்களை தினம்தோறும் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரின் அருளை தாரும். தெய்வீக ஞானம் வாலிபர்களுக்கு கிடைக்கட்டும். இன்றைக்கு வாலிபர்கள் போதை வஸ்துக்களினாலும் இணையத்தில் வருகின்ற பொழுதுபோக்கு விளையாட்டுகளினாலும் பலர் தங்களது வாழ்வை ஆண்டவரே
எப்படியோ வாழ்ந்து இருக்கலாம் என்று நினைத்து கொள்ளுகின்றார்கள். வாலிபர்கள் எப்படியும் வாழலாம் என்று சொல்லி நினைக்கின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு வாலிபர்களோடும் உம்முடைய அருள் இருக்கட்டும், ஆண்டவரின் கிருபை இருக்கட்டும், வாலிபர்கள் பக்தியில் வளரட்டும், வாலிபர்கள் பக்தியில் பெருகட்டும், ஆண்டவரின் அருளை அத்தனை வாலிபர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு சின்ன குழந்தைகளும் டிவியிலே வருகின்ற பல்வேறு விதமான காட்சிகளினால் தங்களது வாழ்வு டிவிக்குள்ளேயே போய்விடுகின்றது. அப்படியல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் ஆண்டவரின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவன் சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று. பிள்ளைகளெல்லாம் சிறுவன் சாமுவேலை போன்று கர்த்தரின் சத்தம் கேட்கிற பிள்ளைகளாய் வாழட்டும். தெய்வீக அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கட்டும். இன்றைக்கும் எந்த குடும்பங்களில் பிள்ளைகள் படித்து வேலை வேண்டி நிற்கின்றார்களோ அனைத்து பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக, வேலை வேண்டி பல்வேறு தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றோம். தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும். தெய்வீக ஆற்றலை பிள்ளைகளுக்கு தாரும். திருமண தடைகளோடு நிற்கின்றவர்கள் நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வருகின்ற போது அது ஜீவ விருட்சம் போன்று இருக்கும். தகப்பனுடைய கிருபை, அப்பனுடைய அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை தொடுவதாக. இன்றைக்கு எந்த குடும்பங்களில் கற்ப ஸ்திரீகளாய் இருக்கின்றார்களோ ஒவ்வொரு கற்ப ஸ்திரீகளையும் கர்த்தர் இயேசுவின் கரங்களில் தருகின்றோம். தகப்பனுடைய கிருபை, அப்பனுடைய பாதுகாப்பு கற்ப ஸ்திரீகளுக்கு கிடைப்பதாக. ஏற்ற காலத்தில் சுகமான விடுதலை ஆண்டவரிடத்தில் இருந்து கிடைப்பதாக. இன்றைக்கும் பல குடும்பங்களிலே பிள்ளை செல்வ வேண்டி நிற்பவர்கள் உண்டு. எந்த குடும்பங்களில் யார் யார் பிள்ளை செல்வ வேண்டி நிற்கின்றார்களோ அனைவரையும் ஆண்டவர் கண்ணோக்குவீராக. அப்பனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கின்றீரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னீரே. திருவசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போன்று இருப்பாள், பிள்ளைகள் எல்லாரும் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போன்று இருப்பார்கள் என்று சொல்லுகிறதே. அப்படியே பிள்ளை வரங்களை குடும்பங்களிலே தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். இன்றைக்கும் சொந்தமாக வீடு வேண்டி நிற்பவர்கள் உண்டு, சொந்தமாக நிலம் வேண்டி நிற்பவர்கள் உண்டு, சொந்தமாக பாதை வசதி வேண்டி நிற்பவர்கள், சொந்தமாய் வாகன வசதி வேண்டி நிற்பவர்கள், வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாஞ்சித்து நிற்கின்றவர்கள். தகப்பனே, இன்றைக்கு குடும்பங்களில் ஏராளமான தேவைகள், ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அழைத்து நிற்கிறோம். தகப்பனுடைய கிருபை வரங்கள் கிடைப்பதாக. எங்கள் திருச்சபையிலிருந்து பிராந்தியத்திலிருந்து யார் யார் வெளிநாடுகளில் இருக்கின்றார்களோ அனைவருக்காகவும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரின் பாதுகாப்பு கிடைப்பதாக. பரிசுத்தாவியானவரே, உம்முடைய சட்டையின் கீழ் அனைவரையும் மறைத்து கொள்ளுவீராக. இந்த காலங்களிலே பிள்ளைகள் நல்ல செய்திகளை தினம்தோறும் குடும்பத்திற்கு சொல்லிக் கொள்ளுவதற்கு ஆண்டவரின் உதவி வேண்டி நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடி நிற்கின்றோம். இன்றைக்கும் எந்த குடும்பங்களில் விளைநிலங்கள் இருக்கின்றதோ, பயிர் நிலங்கள் இருக்கின்றதோ, ஒவ்வொரு பயிர் நிலங்களையும் ஆசீர்வதித்தருளுவீராக. தகப்பனே, பயிர் நிலங்கள் எல்லாம் நல்ல விளைச்சலை தர ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகின்றோம். அப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயிர் நிலங்களும் உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யார் யார் மிருக ஜீவன்களை, பறவை இனங்களை வைத்திருக்கின்றார்களோ ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் பெருகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் நன்மைகளை காணட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு பல குடும்பங்களிலே நோயினால் பிடிக்கப்பட்டு நிற்கின்றார்கள், பிள்ளைகள் கலங்கி போய் நிற்கின்றார்கள். இன்றைக்கு பலகீன கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகும் என்று சொல்லி நிற்கின்றார்கள். பல குடும்பங்களிலே பலகீனப்பட்ட பிள்ளைகள் உண்டு. மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சை பெறுகின்றவர்கள், அத்தோடு வீடுகளிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளுகின்ற மருந்து மாத்திரைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தமாகட்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்பு உண்டு. சுவாமி, உம்முடைய கரம் பலகீனப்பட்ட மக்களை தொடுவதாக.
இன்றைக்கும் கடன் பிரச்சனைகளோடு நிற்கின்ற குடும்பங்கள், எந்த குடும்பங்களில் பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோடு நிற்கின்றார்களோ, தகப்பனே திருவசனம் எங்களுக்கு சொல்லுகிறதே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று. அப்பன் பிள்ளைகளை உயர்த்துவீராக. இன்றைக்கும் பல குடும்பங்களிலே உழைத்தும் வருமானங்கள் வீடுகளில் தங்கவில்லையே, ஏன் எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்கள் கிடைக்கவில்லை? ஆண்டவரே, கலங்கி நிற்கின்றவர்கள் ஏராளம் ஏராளம். பலர் வேலை செய்வதற்கு பலன் இல்லையே, என்றைக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும், என்றைக்கு எங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆற்றல் உண்டாகும் என்று சொல்லி வேண்டி நிற்கின்றவர்கள், விரும்பி நிற்கின்றவர்கள், தகப்பனை நோக்கி நாங்கள் வாஞ்சித்து மன்றாடுகின்றோம். அப்பனுடைய கிருபை மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உயர்வுகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் வெற்றி வாழ்வுகள் உண்டாகட்டும். இன்றைக்கு பல குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளை குறித்து கலங்கி நிற்கின்றார்கள், வாழ்வை குறித்து எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கின்றார்கள். அடுத்த நேரம், அடுத்த வேளை நாங்கள் என்ன செய்வோம், பொருளாதாரத்திற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை யோசித்து கலங்கி நிற்கின்றவர்கள், தகப்பனுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் தொடுவதாக. இன்றைக்கும் ஆண்டவரே, அரசு துறைகளில் பணியாற்றுகின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம், தனியார் துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம், கூலி தொழில் புரிகின்றவர்கள், அத்தோடு ஒவ்வொரு துறை சார்ந்த பணியாளர்களும் ஆண்டவரின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு அருள் தாரும். உம்முடைய கிருபை தொழில் புரிகின்ற அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, இன்றைக்கு முப்படை வீரர்களையும் உம்முடைய அன்பு கரங்களில் தருகின்றோம். முப்படை வீரர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் எங்களது தேசத்திற்கு ஆற்றுகின்ற நல்ல பணிவிடை வழியாய் எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட ஆண்டவரின் கிருபை வேண்டி, ஆண்டவரின் ஆசி வேண்டி நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். இன்றைக்கும் நாங்கள் அனைவரும் அப்பனே என்று திறப்பில் நிற்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். நாங்கள் நிற்கின்ற காலம் கொடிய காலமாயிருக்கின்றது. நோய் தொற்று, கோவிட்-19 என்ற இந்த நோய் தொற்றினால் மக்கள் எல்லாரும் அல்லலுற்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நோய் தொற்றினால் பிடிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறுகின்றவர்கள், தகப்பனே, யார் யார் மருத்துவ சிகிச்சை பெறுகின்றார்களோ அனைவரையும் பலப்படுத்துவீராக. பிள்ளைகள் எல்லாரும் சிகிச்சையில் ஆண்டவர் தருகின்ற சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இன்றைக்கும் தகப்பனே, பொருளாதாரத்தில் பின்தங்கி நிற்கின்ற குடும்பங்களிலேயும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் இப்போது கர்த்தரிடத்தில், எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி நிற்பது, எங்களுக்காக உழைக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல் பணியில் இருப்போர், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. பிள்ளைகளுடைய கடினமான பணி, இந்த பொதுவான பணியிலே பிள்ளைகள் இருக்கின்ற போது அப்பனுடைய பாதுகாப்பு வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் கிருபை பிள்ளைகளை தொடுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பனுடைய கிருபை தொடுவதாக. இயேசுவின் வல்லமை பிள்ளைகளோடு தங்குவதாக. சிறப்பாக ஆட்சியாளர்களுக்காய் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே, எங்களது தமிழக முதல்வரை உம்முடைய அன்பு கரங்களில் தருகின்றோம். அத்தோடு அத்தனை மாநிலங்களின் முதல்வர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். பாரத பிரதமருக்காய் மன்றாடுகின்றோம். மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டும். வேண்டிய ஞானம், வேண்டிய ஆற்றல் அனைவருக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைப்பதாக. தெய்வீக நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு மறுபடியும் எங்கள் திருச்சபைக்காய் மன்றாடுகின்றோம். எங்களது பேராயத்திற்காய் மன்றாடுகின்றோம். எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த திருச்சபைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்றோம். இந்திய தேசத்தில் இருக்கின்ற திருச்சபைகள், உலகமெங்கும் இருக்கின்ற திருச்சபைகள், திருச்சபை தலைவர்கள், ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தி தெய்வீக ஆற்றல் அனைவருக்கும் கிடைப்பதாக. அத்தனை திருச்சபை தலைவர்களையும் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. இன்றைக்கும் எங்கெல்லாம் அருள்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அத்தனை அருள்பணி களங்களிலும் ஆண்டவரின் சமாதானம், அருள்பணி களங்களிலே தெய்வீக நன்மைகள் உண்டாவதாக. அருள்பணி களங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பை ஒட்டுமொத்த மக்களும் பெற்றுக் கொள்வதற்கு அருள் தாரும்.
தெய்வமே, இந்த 211வது சபை நாள் விழாவை நாங்கள் இப்படி ஆசரிக்கின்ற போது இந்த பிரார்த்தனையில் ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கின்றீர். இந்த பிரார்த்தனை வழியாக ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வெற்றியான வாழ்வு அத்தனை மக்களுக்கும் கிடைப்பதாக. வருகின்ற காலங்களிலே உம்முடைய ஆசி எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் பிரார்த்தனைகளை ஆண்டவரின் அன்பு கரங்களிலே தருகின்றோம். இந்த பிரார்த்தனைகள் வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் மட்டும் தூயதென்று வாழ்த்தப்படட்டும். குறைவுகளை மன்னித்து நிறைவுகளை மட்டும் தாரும். இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசு வழி பணிவாய் கேட்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். இப்பொழுது பாடகர் வரிசையினர் தூய்மை பெற நாடு என்கின்ற பாடலின் 2 சரணங்களை பாடின பிற்பாடு நாம் அருளுரைக்கு ஆயத்தமாவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அருளும் ஆசியும் நமக்கு உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய புத்தளம் வாழ் இறைமக்களே, உங்கள் அனைவரையும் 211வது சபைநாள் விழாவின் வாழ்த்துக்களை சொல்லி வணங்குவதிலே நான் மகிழ்ச்சியடைகிறேன். 211 வருடங்களாக நம்மை நடத்தி வந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசியுள்ள கரங்கள் நம் அனைவரோடும் கூட இருந்து நாம் ஆண்டவரிலே கனம் பெறவும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வு வரும் தக்கதாக அருள் செய்வதாக. 211 வருடங்கள் நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட உயர்வான ஒரு வாழ்வுக்கு நேராய் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி ஆண்டவரிலே களிகூர்ந்து நம்முடைய வரலாற்றை நினைவு கூறத்தக்கதாக இந்த சபைநாள் விழாவிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட தியான வசனம் உபாகம் 32வது அதிகாரம் 7வது வசனம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கடவுளே,
இந்த நாளிலும் உம்முடைய அருளை ஆசியை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 211 வருடங்களாக எங்கள் திருச்சபையை வலுப்படுத்தி வளப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சபை நாள் ஆராதனையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் தியானிக்கிற தியானம் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருக்கட்டும். மீட்பர் பாதம் வேண்டுகிறோம் பரம தகப்பனே, ஆமென். இஸ்ரவேலர் கர்த்தருடைய மக்கள். அவர்கள் கர்த்தருடைய மக்கள் இனம் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் உலக வரலாற்றிலேயே அதிகமாக பாதிப்புக்குள்ளானவர்கள். அடிமைத்தனத்திற்கும் ஒடுக்கப்படுதலுக்கும் அதிகமாக உட்படுத்தப்பட்டவர்கள். ஏன் இந்த இனத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி குறிவைத்து தாக்கப்பட்ட மக்களினத்தார். அத்தகைய மக்கள் கூட்டத்தை தான் கடவுள் சொல்லுகிறார், இவர்கள் என் மக்கள், இவர்கள் என் மக்கள் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றிலே கடவுள் செயலாற்றி அவர்கள் மற்றெல்லா மக்கள் கூட்டத்தாரிலும் மேலானவர்களாக வைத்தார். எல்லா மக்கள் கூட்டத்தாரிலும் அவர்களை அவர் மேலாக வைத்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இது அவர்களுக்கு கர்வத்தையும் கடவுளுடைய நெறிமுறைகளை விட்டு விலகி செல்லுகின்ற தாந்தோன்றித்தனத்தையும் உருவாக்கியது. கடவுளுடைய நெறிமுறைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவர் சுட்டிக்காட்டிய நீதி வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு இறை பயமற்ற ஒரு கூட்டமாக, இறை பயமற்ற ஒரு கூட்டமாக இவர்கள் செயல்பட்டார்கள். இதைத்தான் உபாகம் 32வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தாறுமாறான சந்ததியாய் மாறிப்போனார்கள், தாறுமாறான சந்ததியாய் மாறிப்போனார்கள். இப்படிப்பட்ட மக்களினத்திற்கு கடவுள் நினைப்பூட்ட விரும்புவதைத்தான் உபாகம் 32வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை. வரலாற்றிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற கடவுளுடைய செயல்பாட்டில் இஸ்ரவேலர்களுடைய விடுதலை, இஸ்ரவேலர்களுடைய விடுதலை வரலாற்றிலே கடவுளுடைய செயலாக்கத்தை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே இந்த இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டார். இந்த இஸ்ரவேலர்களுடைய இந்த வரலாற்றோடு கூட நம்முடைய வரலாற்றையும் நாம் நினைத்து பார்த்து இந்த சபை நாள் விழாவிலே கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். கடவுள் பக்கம் நாம் திரும்பும்படி அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புதலின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதை சார்ந்துதான் நான் 3 சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, வரலாற்றிலே செயல்பட்ட கடவுள். பூர்வ நாட்களை நினை என்று சொல்லும் போது இஸ்ரவேலருடைய ஆரம்பகால வரலாற்றில் கடவுளுடைய வல்லமையான செயல்களை நினைத்து பார்க்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமினுடைய அழைப்பில் தொடங்கிய இந்த இஸ்ரவேலருடைய வரலாற்றின் ஆரம்பத்திலே மக்கள் கூட்டம் இல்லை, நாடு இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. அவர்கள் சிறந்து விளங்குவதற்கு, கொண்டாடப்படுவதற்கென்று எந்த விதமான நிலையும் இல்லை, நிலமும் இல்லை, நிலமும் இல்லை. அலைந்து திரிந்த ஒரு வாழ்வு. ஆனால் ஆபிரகாமினுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக இருந்தது. விசுவாசத்திலே எழுந்த கடவுள் பயம் நிறைந்த ஒரு பக்தி வாழ்வு அவரிடத்திலே இருந்தது. பக்தி வாழ்வோடு கூடிய இறை பண்புகளை உள்ளடக்கிய பல நற்காரியங்கள் இந்த ஆபிரகாமிடத்திலே இருந்தது.
உபசரித்தல், பிறரை ஏற்றுக்கொள்ளுதல், பிறருக்காக முன்னின்று கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்தல், இதை போன்ற இறை பண்புகளையெல்லாம் ஆபிரகாம் பெற்றார். ஆபிரகாமின் இப்படிப்பட்ட விசுவாச ஆபிரகாமின் சந்ததியிலிருந்தே இஸ்ரவேல் என்னும் இனம் கடவுளால் உருவாக்கப்பட்டது. சூழ்நிலையின் காரணமாக எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இந்த மக்கள் கூட்டம், இந்த மக்கள் கூட்டத்தினுடைய அவலம், இந்த மக்கள் கூட்டத்தினுடைய வேதனை, இதையெல்லாம் கடவுள் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கினார். தன்னுடைய ஓங்கிய புயத்தின் மூலமாய், தம்முடைய ஓங்கிய வலக்கரத்தின் மூலமாய் இந்த மக்களை கானானுக்கு நேராக அவர் வழிநடத்தினார். இந்த கானானிலே வந்து அதனை சொந்த நாடாக பிரகடனப்படுத்தி அதிலே அவர்கள் நிலைத்து வாழ முற்பட்ட போது இந்த கடவுளின் மக்கள் கூட்டம் கடவுளை மறந்து போனார்கள். கடவுளை மறந்து போனார்கள். கானானுடைய செழுமை வழிபாட்டினை தங்கள் வழிபாடாக்கி கொண்டார்கள். கானானுடைய பாகாலை தங்கள் கடவுளாக்கி கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, எனவேதான் கடவுள் இங்கே சொல்லுகிறார், நீ பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த புத்தளம் கிராமத்தினுடைய பூர்வ நாட்களை நினைத்து பாருங்கள். பனை ஏரிகளாய் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் கூட்டத்திலிருந்து மயிலாடி சந்தைக்கு தன் வயிறு பசியாற்ற விற்பனைக்காக சிலவற்றை கொண்டு சென்று விற்று வாழ்க்கையை ஓட்டிய இளைய பெருமாள் என்கின்ற ஒரு பெரியவர். அங்கே மயிலாடியிலே ஒரு மனிதர் புதிய ஏற்பாட்டை இறை பிரசாதமாக தஞ்சை கோலாப் ஐயரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதன் நெறியிலே கிறிஸ்துவின் ஒளி பெற்ற ஒருவராக விளங்கியவர்தான் மகாராசன் வேதமாணிக்கம் ஐயர். மயிலாடியிலே ரிங்கிள்தோபே ஐயர் வந்ததினாலே கிறிஸ்தவ நெறிவுகள் தெளிவுகளை பெற்று வளரும் மகாராசன் வேதமாணிக்கத்தோடு கூட இந்த இளைய பெருமாளுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது, ஒரு தொடர்பு கிடைத்தது. அவரிடத்தில் உள்ள இறை ஒளி இந்த இளைய பெருமாளையும் தொற்றிக்கொள்கிறது. அந்த இறை ஒளியோடு கூட அவர் புத்தளத்திலும் வந்து இந்த இறை ஒளியை மக்களுக்கு கொடுக்கிறார். இளைய பெருமாள் மயிலாடிக்கு சென்று மகாராசன் வேதமாணிக்கம், ரிங்கிள்தோபே ஐயர் இவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை நம்முடைய கிராமத்திற்கும் அழைத்து வருகிறார். அப்படி நம்முடைய கிராமத்திலே உருவாக்கப்பட்ட திருச்சபைதான் நம்முடைய புத்தளம் திருச்சபை. 1810 ஆண்டிலே ஒரு சிறிய அளவிலே மண் சுவர்களை எழுப்பி பனை ஓலைகளை வேய்ந்து ஒரு சிறிய ஆலயத்தை அர்ப்பணிக்கிறார்கள். சிறிய ஆலயத்தை அர்ப்பணிக்கிறார்கள். திருச்சபையினுடைய தன்னலமற்ற விசுவாசம், எதிர்நோக்கம் நிறைந்த பணிகள், இவைகள்தான் நம்மிடத்திலே கல்விமான்களை வளர்த்தது, கல்வி நிறுவனம் ஒன்றை பிற்காலத்திலே கொடுத்தது. இவைகளுடைய வளர்ச்சி தான் இன்றைய சமுதாயம். விடுதலை உணர்வோடு உழைத்து முன்னேறிய இந்த சமூகத்திலே கடவுள் நம்முடைய விடுதலை வரலாற்றில் செயலாற்றினார். கடவுள் நம்முடைய விடுதலை வாழ்வை நமக்கு தந்து நம்மை இம்மட்டும் தாங்கினார். அப்படி நாம் நம்முடைய பூர்வ நாட்களை, வரலாற்றில் நம்மோடு கூட செயலாற்றின கடவுளுடைய செயலின் நிலைகளை நாம் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, வரலாற்றில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கடவுள், இன்றும் வரலாற்றில் செயல்படும் கடவுள்.
வரலாற்றில் செயல்பட்ட கடவுளை இன்றும் செயல்பட அனுமதிக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்க பூர்வ நாட்களை நாம் நினைவு கூற வேண்டும். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர், அதாவது இஸ்ரவேலின் கடவுள் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள கடவுள், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆனால் உபாகம் 32வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்களோ, அதாவது இஸ்ரவேலர்களோ அவர்களை கெடுத்து கொண்டார்கள், அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார் என்று சொல்லுகிறது. ஆக நீதியும் நியாயமும் உண்மையான செயல்பாடும் நிறைந்த கடவுளை விட்டுவிட்டு தாறுமாறாக வாழுகின்ற சந்ததியாக மாறினார்கள். ஆனாலும் தங்களை கடவுளுடைய மக்கள் இனம் என்று பெருமை கொண்டாடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கண்மலையும் மீட்பெரும் உண்மையும் நீதியும் உள்ள அந்த கடவுளை விட்டுவிட்டு தாறுமாறாக போன பிற்பாடும் தாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் கடவுள் சொல்லுகிறார், நீ பூர்வ நாட்களை நினைத்துப்பார், நீ பூர்வ நாட்களை நினைத்துப்பார். அன்புக்குரியவர்களே, நம்மை பற்றி திருமறை என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எவ்வளவு உண்மை பாருங்கள்! கடவுளை அறியாமல் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாய் வாழ்ந்த நம்மை அந்தகார சக்தியினிடத்திலிருந்து மீட்டு நற்செய்தியின் வழியாய் வாழவும் வளரவும் செய்த அந்த கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவர்களாக நம்மை கடவுள் ஆக்கினார். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை எல்லா விதத்திலும் கடவுளோடு பிணைத்து நின்றது. ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றிலே எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் கற்றுத்தேர வேண்டும் என்கின்ற ஒரு எழுச்சி இருந்தது. எல்லோருக்கும் மருத்துவம், எல்லாம் எல்லாருக்கும் என்கின்ற ஒரு பொதுமை இருந்தது. நாம் நம்முடையவர்கள், நாம் எல்லாருக்கும் என்கின்ற ஒரு உணர்வு இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சபை நம் கிராமத்திலே வேரூன்றி 211 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த பொதுமையெல்லாம் எங்கு போயின? இந்த பொதுமை மனப்பான்மைகள், உறவு முறைகள், உறவுகளை வளர்க்கின்ற தன்மைகள் எங்கு போயின? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு எல்லாரும் எனக்கு, என் பிள்ளைக்கு, எங்களுக்கு, ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாது, எங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் என்கின்ற ஒரு குறுகிய வட்டம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இது கடவுளை விடாமல் தடுக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கடவுளை நம்மிடையே செயல்பட விடாமல் தடுக்கிறது. நம்முடைய பூர்வ நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய சுய பெருமையும் சுய நலமும் இணைந்து இன்றைக்கு புத்தளத்தை கூறுகளாக்கி இருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார், நான் மேற்கு புத்தளம், நான் கிழக்கு புத்தளம், நான் நடுப்புத்தளம், நான் அந்த புத்தளம், நான் இந்த புத்தளம் என்று சொல்லி கிராமத்தையே கூறுகளாக்கி இருக்கிறது. நம்முடைய புத்தளம் கிராமத்திலே எங்கு சென்றாலும் சந்துகள், 2 அடிக்கு மேல் இடமில்லை, 3 அடிக்கு மேல் இடமில்லை என்கின்ற சந்து நிறைந்த பாதைகள் தான் அதிகம். காரணம், நம்முடைய உள்ளம் விசாலம் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் விசாலம் இருந்தால் நம்முடைய கிராமத்திலும் விசாலம் இருக்கும், நம்முடைய கிராமத்திலும் உறவுகள் செழித்து வளரும். அன்புக்குரியவர்களே,
நாம் பூர்வ நாட்களை நினைத்து அன்பிலே வளர்வதற்கென்று அழைக்கப்படுகிறோம். உறவிலே விரிவாக்கம் பெறுவதற்கென்று இந்த சபை நாளிலே அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, வரலாற்றிலே செயல்பட வேண்டிய கடவுள். உபாகம் 32வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினைவு கூறுவதற்கு உன் பிள்ளைகளுக்கு உன் வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அது அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. அப்படி என்றால் கடவுள் செயல்பட்ட அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளாத தலைமுறை கடவுள் தங்கள் வரலாற்றிலே செயல்படுவதற்கு அனுமதிக்காது. கடவுள் தங்கள் வரலாற்றிலே செயல்பட்டதை தெரிந்து கொள்ளாத சமூகம் கடவுள் தங்கள் வரலாற்றிலே செயல்படுவதற்கு அனுமதிக்காது. அதைத்தான் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. உபாகமும் 32:7 எனவேதான் சொல்லுகிறது, உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு சொல்லுவான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலர்களுடைய விடுதலை வரலாற்றிலே தலைமுறை அறிய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது பஸ்கா விருந்தை விடுதலையின் நினைவுகூர்தல் பண்டிகையாக அவர்கள் ஆசரிப்பார்கள். அப்படி பஸ்கா விருந்துக்கென்று குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து வந்து இருக்கிற போது அந்த கூட்டத்திலே யார் முதியவர்களோ அவர்களுக்கு சிறப்பு இடம் கொடுக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இருக்கிற மிகவும் இளையவர் எழுந்து பஸ்கா விருந்து உண்பதற்கு முன்பாக, இதெல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதே, இதற்கு காரணம் என்ன, ஏன் இந்த விருந்து என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புவார். அப்பொழுது அந்த குடும்பத்தின் மூத்த தலைவர் அவர் எழுந்து அந்த மக்கள் எல்லாருக்கும், குறிப்பாக இளையோருக்கு தெளிவு பெறும்படியாக கடவுள் தங்கள் வாழ்க்கையிலே செய்த விடுதலையின் அனுபவங்களை, எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்கி தங்கள் முன்னோர்களை கொண்டு வந்த அந்த வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்வார்கள். அந்த வரலாற்று நினைவு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல உபாகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்திலே, தாங்கள் நிலைத்து வளர்கின்ற அந்த தேசத்திலே கிடைக்கின்ற அந்த பலன்களை குடும்பமாக கொண்டு ஆலயத்திற்கு செல்வார்கள். குடும்பமாக கொண்டு ஆசாரியரிடத்திலே கொடுத்து ஆசி பெறுவார்கள். அப்படி அந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் ஆசாரியரிடத்திலே கொண்டு கொடுக்கிற போது அவர்கள் தங்களுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். இது இஸ்ரவேலர்களுடைய விசுவாச பிரமாணம் என்று கூட அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அதனுடைய ஆரம்பம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் தகப்பன் சீரியா தேசத்தான், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான். சொல்லுங்க பாப்போம். என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன். அப்படி அந்த வரலாறு, அவருடைய வரலாறு துவங்கப்படுகிறது. அன்பர்களே, 211 வருடங்களாக திருச்சபையிலே எதை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய திருச்சபையின் வரலாற்றை சொல்லி வைத்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம், நன்றாக சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு பகை, பொறாமை, நீயா நானா போராட்டம், ஏற்றத்தாழ்வு, ஆணவம், நான் படித்தவன், நான் செல்வந்தன், இவைகளெல்லாம் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்படுகின்ற பொருள்களாக திருச்சபையில் இருக்கின்றன. எங்களுடைய முன்னோர் பனையேறுபவர்கள் என்பதை சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்று நம்முடைய வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மறைக்க பார்க்கிறோம்.
கடவுள் நமக்கு தந்த விடுதலை, கடவுள் நம்முடைய குடும்பத்திற்கு தந்த வாழ்வு, வளர்வு, இவைகளெல்லாவற்றையும் நம்முடைய தலைமுறைக்கு பிள்ளைகளிடத்திலே சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். இவைகளெல்லாவற்றுக்கு மேன்மையான காரணம் நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பெருமை, என்னுடைய செல்வாக்கு, இதில்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். நாங்கள் அப்போ எப்படி உழைத்தோம் தெரியுமா, எப்படி படித்தோம் தெரியுமா, எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, அதனால்தான் கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி அல்ல. ஒன்றுமில்லாத குப்பையிலிருந்து நம்மை எடுத்து, உதவாமல் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்து, நம்மை தூய்மைப்படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் வளர்த்தியிருக்கிறாரே, அந்த கடவுளுடைய செயலாற்றலை, அந்த கடவுளுடைய வரலாற்றின் செயல்களை நாம் நம்முடைய தலைமுறைக்கு சொல்வதற்கு மறந்துவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இன்று இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு பட்டறிவிலே வளர்ந்த பெற்றோருக்கு படிப்பறிவிலே இருக்கின்ற பிள்ளைகள் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் சொல்லுவதை பெற்றோர் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அவல நிலையிலே இன்றைக்கு குடும்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, முதியோரை எள்ளி நகையாடுவதிலும், முதுமையை வெறுப்பதிலும், ஒரு வயதிற்கு பிற்பாடு அவர்கள் எதற்கு நமக்கு? ஏனென்றால் நம்முடைய முதன்மை பணத்திலும், செல்வாக்கிலும், அதிகாரங்களிலும் தான் இருக்கிறது. பணத்திலும் செல்வத்தை சேர்ப்பதிலும் தான் நம்முடைய எண்ணங்களெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. நல்ல தகவுகளை விட்டுவிட்டோம், நல்ல பண்புகளை புறக்கணித்து விட்டோம், முதியோருடைய வாழ்த்துரைகளை அவமதித்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த சபை நாள் விழாவிலே நாம் ஒன்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கடவுள் 211 வருட காலமாக இந்த சமூகத்தை கிறிஸ்துவின் நெறியிலே வளர்த்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் நெறியை தந்து நம்மை ஆதரித்து கொண்டிருக்கிறார். அந்த நெறிக்கு நான் உட்பட்டு கொண்டிருக்கிறேனா? அந்த நெறியிலே நான் வளர்கிறேனா? பூர்வ காலத்திலே என்னுடைய வரலாற்றில் செயலாற்றின ரிங்கிள்தோபே ஐயர் வழியாக, மகராசன் வேதமாணிக்கன் ஐயர் வழியாக, அவர்களை தொடர்ந்த பல ஊழியக்காரர்கள் வழியாக, அவர்களை தொடர்ந்த பல விசுவாசிகள் வழியாக கடவுள் செயலாற்றின வரலாற்றை நான் நினைவு கூறுகிறேனா? வரலாற்றில் செயல்பட்ட கடவுளை நான் நினைந்து பார்க்க வேண்டும். வரலாற்றிலே இன்று செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன? நான் கடவுளை இந்த வரலாற்றிலே, என்னுடைய வரலாற்றிலே செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறேனா? என்னுடைய தலைமுறைக்கு நான் எதை சொல்லுகிறேன்? வரலாற்றிலே செயல்பட வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற நெறியிலே நான் எதை கற்றுக் கொடுக்கிறேன்? எதை மாதிரியாக காண்பிக்கிறேன்? அதை உணர்ந்து பார்ப்போம். 211 வருட காலமாக நம்மை வாழ்வித்த ஆண்டவர் இன்னும் வாழ்விப்பார், இன்னும் வளர்விப்பார், நன்மைகளை தருவார், ஆசிகளை பல தருவார். இந்த ஆலய நிழலிலே நாம் அலங்காரமாய் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் மேன்மைகளை தந்து இந்த ஆலயத்தை விரிவாக்கி மேன்மையான இடங்களிலே நாம் வலுப்பெறும்படி அருள் செய்யட்டும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நன்மை சொரூபியாகிய ஆண்டவரே, வரலாற்றில் செயல்பட்ட எங்கள் ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்றும் எங்களுக்கு செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வலுப்பெற அனுக்கிரகம் செய்யும். எங்கள் தலைமுறையும் ஆண்டவரிலே செயல்படுகின்ற, ஆண்டவரிலே வாழுகின்ற நல்ல பங்காற்ற அருள் செய்யும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாத வேண்டுகிறோம் பரமத்தமப்பனே. ஆமீன், ஆமீன். நாம் பெற்றுக்கொண்ட செய்தியையும் நம்முடைய பற்றுறுதியையும் மேன்மைப்படுத்தி
நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் ஆராதனைக்கு இறுதியாக நாம் யாவரும் இணைந்து 378வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 378. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவே. பூவில் கடும் போர் புரியாயில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரியாயில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உலகுரை நெருகி பலமாயுத்தம் செய்திடினும் நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் இலத்தினில் நாதா வெல்லுவேன். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் இலத்தினில் நாதா வெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவே. எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட குடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டத்திற்கும் ஆயுதேவானே அடியேனுன்னே அமர செய்திடும். அஷ்டத்திற்கும் ஆயுதேவானே அடியேனுன்னே அமர செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே
உமக்கே ஒன்றுமில்லை நாரையா உம்மாகன்றி ஒன்றும் செய்ய அன்று சீஷர் அளித்த ஆவியால் இன்றே ஆடியனை நிரப்பும் அன்று சீஷர் அளித்த ஆவியால் இன்றே ஆடியனை நிரப்பும் தந்தேனே இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபிப்போம். வரலாற்றில் செயலாற்றிக் கொண்டே இருக்கிற அன்பு கடவுளே, நன்றியோடுமை போற்றுகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். 211 வருடங்களாக எங்கள் திருச்சபையின் வரலாற்றில் நீர் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறீர். திருச்சபையை ஆரம்பித்த ஆண்டவர், திருச்சபையின் செயலாக்கங்களிலே உம்முடைய அருளை ஆசியை தந்திருக்கிறீர். ஏற்ற காலங்களிலே திருச்சபை கூடி வருவதற்கென்று ஆலயங்களை ஏற்ற விதமாய் தந்து நாங்கள் எல்லா காலகட்டங்களிலும் வளரும்படி வாழும்படி துணை புரிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் சமூகம் வளரும்படியான ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தையும் தந்து எங்களை வாழ்வித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வரலாற்றில் செயல்பட்ட கடவுள், செயல்படுகின்ற கடவுள், இன்னும் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்ற நல் தருணங்களை தருகிறீர். விசுவாச வளமைகளை தருகிறீர், நல் எதிர்நோக்குகளை தருகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, எங்கள் தலைமுறைகள் வாழும்படியாய் உம்முடைய செயலாக்கம் எங்கள் பிள்ளைகளோடு தொடர்ந்து கூட இருக்கட்டும், தொடர்ந்து வலுப்படுத்தட்டும், வாழ்வுபடுத்தட்டும். எங்கள் ஆலயம் விஸ்தரிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதற்கான விரிவாக்க பணிகள் எல்லா நிலையிலும் நல்முறையில் ஆயத்தப்படுத்தப்பட, ஆண்டவரே, நாங்கள் ஒரு நல்ல விரிவாக்கப்பட்ட ஆலயத்தை கண்டு மகிழ்ச்சி அடைய, எங்கள் தலைமுறை அதிலே நிறைவாய் மகிழ்ந்திருந்து ஆராதிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் வரலாற்றில் தொடர்ந்து உம்முடைய அருளையும் ஆசியையும் வழிகாட்டுதலையும் நல் எதிர்நோக்கையும் தந்து ஆதரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையை அங்கீகரித்தருளும், இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இதிலே பங்கு கொண்ட அனைத்து மக்களும் கர்த்தருடைய மகிமையை கண்டோம் என்று மகிழ்ந்திருக்க, இந்த வருடத்தின் சபை நாள் விழாவை ஆண்டவருக்குள்ளாக களிகூர்ந்து ஆசரிக்க ஆண்டவர் தொடர்ந்து அனுக்கிரகம் செய்யும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீரே பெரியவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்க துணை செய்கிறீர். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். மீட்பர் பாத வேண்டுகிறோம் பரம தந்தையே, ஆமீன். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் காரணம் நல்ல நாதா நல்ல வேந்தா பல்லாவை போகும் பேர்மன்னா பல்கோடி நன்றி பூரணா. Hallelujah, 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 hallelujah. வழுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மாட்சி திருமுன்னர் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூயாவியரின் நல் உறவும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும், திருச்சபையின் தொடர் வளர்ச்சிகளோடும், நல் தலைமுறையின் மேன்மைகளோடும் நிறைவாய் வலுவாய் தங்கியிருப்பதாக.